இன்னைக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே பால் தான். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பூன் செட் அண்ட் பிளேட்டோட லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் QR கோடும் கொடுக்குறேன். இப்போ மீஷோல மெகா சேல் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேலை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, நான் டைரக்டா லிங்கை DM பண்ணி விடுறேன். நான் இங்க 4 சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆர் பட்டர் ஆட் பண்ணிட்டு பிரெட் ஸ்லைசஸை நல்ல எக் மிக்ஸில் டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. பிரெட்டை ஃபுல்லாக எக்கில் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிப் பண்ண பிரெட்டை பேனில் பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக எக் மிக்சரை சேர்த்து 2 மினிட்ஸில் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைட்ஸும் நல்லா 3 to 4 மினிட்ஸ் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். எப்பவும் பிரெட்னு சொன்னாலே பிரெட் ஆம்லெட் செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பிரெட் வாங்கும்போது இதையே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.